பொன்னாங்கண்ணி கீரைலாம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நீங்க ஃப்ரீக்வென்ட்டா இதையும் எடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி செய்ய போறோம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடுகு, ஜீரகம் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கீரைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லி வாரத்துல ஒரு 2, 3 நாள் கீரை எடுத்தாலே நல்லது. பசங்க எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். எங்க வீட்ல வந்து பசங்க வந்து கீரை சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை வந்து தோசை மாதிரியோ சப்பாத்திலையும் மிக்ஸ் பண்ணிடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை தோசையில சேர்த்துருவேன். அப்புறம் முளைக்கட்டின பயிரோட வந்து கீரைகளை பொடியா நறுக்கி சிறுகீரை அரைக்கிற அந்த மாதிரி சேர்த்து தேங்காய் துருவி போட்டு கொடுத்தேன்னா அந்த மாதிரிலாம் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ கடுகு ஜீரகம் எல்லாம் பொரிஞ்ச பிறகு ஆனியன் வந்து பொடியா நறுக்கி ஆட் பண்ணிருக்கேன். வரமிளகா 2 ஆட் பண்ணிருக்கேன். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீரையை நல்லா அலசிட்டு மண்ணெல்லாம் போக அலசி நல்லா பொடியா நறுக்கி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி சிவப்பு பொன்னாங்கண்ணி கிடைச்சாலும் செஞ்சு பாருங்க. இந்த பொன்னாங்கண்ணி செடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளை மட்டும் எடுத்து நீங்க வச்சீங்கனாலே போதுங்க. கடகடன் இது வந்து புடிச்சிட்டு வளர ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சமா அப்புறம் கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இது எல்லாமே இப்படி லைட்டா வணக்கிட்டு நம்ம கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ண போறோம். கீரைகள் எதுவும் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த கலர் பச்சையாவே இருக்கணும்னா நம்ம இதை மூடாத அப்படியே ஓப்பன்லேயே வச்சோம் வேக விட்டோம்னாலே கீரை பச்சையாவே இருக்குங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கொஞ்சம் தான் நான் தண்ணி தெளிச்ச மாதிரி போட்டு இதை வந்து லைட்டா ஃப்ரை பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் ஃப்ரை கீரைகளை பண்ணக்கூடாது. அதனோட சத்துக்கள் போய்டும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கீரைக்கு கொஞ்சமா தேங்காய் ஆட் பண்ணிருக்கேன். பசங்களுக்காக வேர்க்கடலை